ஈஷா யோகா மையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவின் போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஒலி அளவு அதிகமாக இருந்தது என்ற தகவலை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஈஷா யோகா மையம் சார்பில் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சி நடைபெற்றது. பலத்த எதிர்ப்புகளுக்கும் இடையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவுக்கு வந்து ஆதியோகி சிலையை திறந்து வைத்தார். இரவு முழுவதும் நடந்த இந்த விழாவில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கருவிகளும் ஒலி பெருக்கிகளும் பயன்படுத்தப்பட்டன. வனப்பகுதி மற்றும் யானைகள் உலவும் இடத்தில் இப்படியான நிகழ்வுகளை நடத்தக்கூடாது என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வெற்றி செல்வன் என்பவர் தொடுத்த வழக்கில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதில் மனு அளித்துள்ளது. அந்த மனுவில் ஈஷா மையம் அமைந்துள்ள இடத்தில் ஒலியின் அளவு பகல் நேரத்தில் 55 டெசிபலும் இரவு நேரத்தில் 45 டெசிபலும் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் மகா சிவராத்திரி நிகழ்வு நடைபெற்ற பிப்ரவரி 24ஆம் தேதி 8 இடங்களில் எடுக்கப்பட்ட அளவுகளும் இந்த அனுமதிக்கப்பட்ட டெசிபல் அளவை விட அதிகமாகத்தான் இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து கோயம்புத்தூர் காவல் கண்காணிப்பாளருக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏப்ரல் 7ஆம் தேதி கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.